Hello everyone. இந்த வந்து பாலினாமியல்ஸ்ல 5th பார்ட். இதுக்கு முன்னாடி 4 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் அவுட் பண்ணுங்க. இப்போ பாலினாமியல்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சம்ல 5th சப்டிவிஷன் பார்க்க போறோம். 4th வரைக்கும் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். क्वेश्चन வந்து t² - 15. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ஃபார்ம்ஸ்ல இருக்கும். ஒன்று மிடில் டேர்ம் இல்லாமல் இருக்கும், இல்லைனா கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாமல் இருக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாமல் இருக்கிறது எப்படி போடணும்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த டேர்மில் யூ டேர்ம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். t² - 15 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போது இது ரொம்ப ஈஸி. t² = 15. இந்த -15 இந்த பக்கம் போச்சுன்னா +15. அப்போ +15 கிடைக்குது. இப்போ t² இருக்கு இல்லையா, அப்போ t = ±√15. அப்போ t ஓட 1 வேல்யூ, அதாவது ஆல்ஃபா = +√15, இன்னொரு வேல்யூ பீட்டா = -√15. இப்போ இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஜீரோஸையும் இருக்க ரிலேஷன் வெரிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்ஃபா plus beta is equal to -b/a. இங்க alpha plus beta போடலாம். alpha plus beta எவ்வளோ, +√15 -√15 which is 0. இப்போ -b/a substitute பண்ணலாம். -ba இல்லை 0, அப்போ a வந்து 1 which is 0. ஸோ ரெண்டு டேர்மும் ஈக்குவலாக இருக்கு. சிமிலராக alpha into beta = c/a. alpha into beta na +√15 into -√15. √15 into √15 15, plus into minus minus, therefore -15. Similarly c/a, when c oda value -15 divided by 1. அப்போ இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட் சம் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல லாஸ்ட் சப்டிவிஷன். (3x⁴ -x -4). எப்பவும் போல இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்க போடுவோம், which is -12 -1. 3 4s are 12 வரும். நம்மளுக்கு -12 இருக்கு, -1 இருக்கு. அப்ப இங்க மைனஸ் போட்டோம்னா தான் நம்மளுக்கு மைனஸ் சப்ராக்ட் பண்ணா 1 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் -1, ஸோ -1. ஸோ திஸ் இஸ் கிளியர். இந்த -3 இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ண போறோம். அப்போ 3x² plus 3x minus 4x minus 4 equal to 0. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை காமனாக இருக்கிறத வெளியில் எடுக்க போகிறோம். 3 வெளியில் எடுக்கலாம், எக்ஸ் வெளியில் எடுக்கலாம். எடுத்தது போக பேலன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே 3யும் போயிடுச்சு, எக்ஸும் போயிடுச்சு, ஸோ 1. சிமிலர்லி இங்கே நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 வரணும். அப்போது -4 வெளியில் எடுத்தால் தான் நம்மளுக்கு எக்ஸ், இந்த மைனஸ் வெளியில் வந்துடும், அப்போ +1 வரும். அப்போ -4, this is equal to 0. காமனாக இருக்க ரெண்டு டேர்ம்ஸை கிளப் பண்ணிடலாம். x + 1, இங்கே வந்து 3x - 4 equal to 0. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் x + 1 equal to 0 போட்டோன்னா x equal to -1 கிடைக்கும். சிமிலர்லி 3x - 4 equal to 0னா 3x equal to +4, x is equal to 4/3. alpha oda value -1, beta oda value 4/3. ஓகே, இப்போ நம்ம ரிலேஷன் வெரிஃபை பண்ண போறோம். First, sum of zeros equal to -b/a. Sum of 0 na first alpha plus beta is equal to alpha is -1 plus 4/3. LCM எடுக்கணும்.
அப்போ -3 plus 4 by 3, which is 1 by 3. Alpha plus beta is 1 by 3. B by A, இல்லையா, sorry, minus B by A. அப்போ minus of -1 divided by A is 3, which is minus into minus plus, so 1 by 3. Minus B by A is 1 by 3. ரெண்டும் சேமா வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரிலேஷன் போலாம். அது வந்து என்னது, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், which is alpha into beta. alpha into beta வந்து C by A. அப்போ ஃபர்ஸ்ட் alpha into beta போட்டுக்கலாம். எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு, -1 into 4 by 3. அப்போ -4 by 3 கிடைக்குது. alpha into beta. இப்போ C by A போட போறோம். C ஓட வேல்யூ -4, so -4 divided by A ஓட வேல்யூ 3. இப்போ இந்த வேல்யூவும் ஈக்குவலா வந்துச்சு. அப்போ நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இதுல இன்னும் அடிஷ்னல் சம்ஸ் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் NCERT புக்ல இருக்கிற எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிட்டு நம்ம அடிஷ்னல் சம்ஸ் போடலாம். உங்களுக்கு வேற ஏதாவது அடிஷ்னல் சம்ஸ்ல டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுவும் நான் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்றேன். Thank you for watching. Do follow us, support us. Thank you.